அதே மாதிரி அவர் இன்னும் சில விஷயங்கள் வந்து அவர் வந்து பெண்கள் வளர்ச்சி பற்றி கோட் பண்ணிட்டே வரும் பொழுது எங்கெங்கோ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. பாலித்தீவுல வந்து கிழக்கிந்திய தீவு உண்டு, பாலித்தீவுல வந்து பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்றாரு. பூனால வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு பரோடால வந்து பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றாரு. 2 பேர் வந்து வக்கீலுக்கு படிச்சு வந்தாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்றாரு. 2 பெண்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 2 பெண்கள் வக்கீல் படிப்பு முடிச்சிருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து வெறுமனே இதுக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ வீட்டுல அது தலைப்பே பாத்தீங்கன்னா சப்பர மஞ்ச கட்டிலும் பிரசவ ஆஸ்பத்திரியும் அடுப்பங்கரையும் தான் பெண்களுக்கு சொந்தமானு சொல்றாரு. இதெல்லாம் கிடையாது, இப்படி வந்து பல பெண்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் பூங்குழலி அவர்களே. அடுத்ததாக 1936 38 வரையிலான அந்த கடைசி தொகுப்புகளை பேச தோழர் ஹாஜா கனியை அழைக்கிறேன். பேராசிரியர் அவர்களே. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா குளத்தூர் மணி அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரம் சொன்னது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கீற்றாகும் என்று சொல்லும் வகையிலே அரசியலில் இருப்பவர்களுக்கும் ஒடுக்கப்படுபவர்களுக்கும் ஆதரவான கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக முளைத்திருக்கின்ற நம்பிக்கை கீற்றாம் இந்த கீற்று இணையதளத்தின் கீற்றுகள் அருமை சகோதரர்கள் ரமேஷ் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய தோழர்களே, தோழர் TSS மணி, கவிஞர் அண்ணா கண்ணன் உள்ளிட்ட சகோதரர்களை, அறிஞர்களை கொண்டிருக்கின்ற அடர்த்திமிகு அவையோரே, எல்லோருக்கும் என் நெஞ்சங்கனிந்த அன்பை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றேன். மாற்று கருத்து உடைய நண்பர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கும் அன்பை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து செல்கின்றேன். பெரியாரோடு ஒரு பயணம் என்று அழைத்தார்கள். பயணம் என்றால் நிறைய சுமைகளை எடுத்துக்கொண்டு வந்தால் பயணம் சிரமமாகிவிடுமோ என்று நானும் ஒரு பயணத்திற்கு தான் கிளம்பி வந்தேன். என் பயண சுமைகளை எல்லாம் வெளியே வைத்துவிட்டு குறைவான குறிப்புகளோடு உங்கள் வசதி கருதி வந்தேன். பயணத்தின் சுவை என்பது ரிசர்வேஷன் செய்திருந்தால் சிறப்பாக இருக்கும். ரிசர்வேஷனுக்காக போராடிய ஒரு தலைவரோடு பயணம் செய்வது மிக சுகமான பயணம் தான். வழக்கமாக என்னுடைய கல்லூரி வகுப்புகளிலே முதன்முறையாக மாணவர்களை சந்திக்கும் பொழுது நான் கேட்பேன், நீங்கள் எல்லாம் இங்கே வருவதற்கு யார் காரணம் என்று கேட்டால், தந்தை தாய் சேர்த்து கொண்ட கல்லூரி நிர்வாகம் எல்லாம் கண் முன்னால் இருக்கின்ற காரணங்கள். தந்தை பெரியாரின் உழைப்பு இல்லை என்று சொல்லியிருந்தால் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்க மாட்டீர்கள், எங்காவது மாடு மேய்க்க போயிருப்பீர்கள் என்று சொன்னவுடன் கோபமாக மாணவர்களும் மாணவிகளும் என்னை பார்ப்பார்கள், நீ மட்டும் எங்கே போயிருப்பாய் என்று. நான் அவர்களை விட சற்று உயர்த்தி கொண்டு, நான் உங்களை போல மாடு மேய்த்திருக்க மாட்டேன், அரபு நாடுகளில் சென்று ஒட்டகம் மேய்த்திருப்பேன் தான் யதார்த்த நிலை என்பதை அவர்களுக்கு உணர்த்திய பிறகு அவர்கள் ஆண்டு முழுவதும் பெரியாரை பற்றிய செய்திகளை அவர்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை இதன் மூலம் உருவாக்கி கொள்வேன். ஏனென்றால் ஒரு திடலுக்குள்ளே கடலை முடக்கி வைத்திருந்த காலத்தை கைப்பற்றி நீதிமன்றத்தின் படிகள் எல்லாம் ஏறி ஆரியத்தை அழிக்கின்ற ஆழி பேரலையை வெளியே கொண்டு வந்திருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்திற்கு ஒரு நன்றி உரையாகத்தான் இதை ஆற்ற வந்திருக்கிறேன். தவிர எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிகச்சிறப்பாக இடை போட்டு பேசிவிட்டார்கள். தந்தை பெரியாரை சிந்தை செய்து கொண்டிருந்த பொழுது கவிதை போல ஒன்றை குறித்து வைத்திருந்தேன். தந்தையே, உன் தடி பிள்ளைகளையும் அடித்தது, பெருச்சாளிகளையும் அடித்தது. உன்னால் அடிபட்ட பெருச்சாளிகள் விரைத்தன, பிள்ளைகள் விழித்தன. தமிழ்நாட்டில் உன் பெயரை சொல்லாத எந்த கட்சியும் இல்லை, ஆனால் எந்த கட்சியிலும் உன் லட்சியம் இல்லை. நாளையாவது சொல்வார்கள் என்ற நிச்சயம் இல்லை. இன்றைக்கு கட்சிகளுக்கு தேவை உன் படங்கள் தானே தவிர பாடங்கள் அல்ல.
இன்றைக்கும் கூட பீட்சா சாப்பிட்டு கொண்டு கோக் குடித்து கொண்டு சேக்குவேரா பனியன் போட்டுக்கொண்டு போகின்ற இளைஞர்கள் சேக்குவேராவை ஒரு வியாபார குறியீடாக்கி விட்டார்கள். நம்முடைய சகோதரர்கள் தந்தை பெரியார் அணிந்திருக்கிறார்கள், நான் அப்படி சொல்லவில்லை. இங்கே விவரமானவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் பொதுவானவர்கள் பெரியார் இன்றைக்கு ஒரு கமர்ஷியல் குறியீடு போல அவரை பற்றி தெரிந்து வைத்திருப்பது ஒரு பெருமை. ஆனால் எதை கூர்மையாக சொன்னாரோ, பெரியாருடைய கொள்கை என்ன, பெரியாருடைய லட்சியம் என்ன, அவருடைய பயணங்கள் எதற்காக அமைந்தன என்பதை பார்க்கும் பொழுது இந்த 27 தொகுதிகளிலே எனக்கு இந்த 38ஆம் ஆண்டு வரை உள்ள தொகுதியை தந்திருக்கிறார்கள். எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்று அரசியல்வாதிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிறைவான முறையிலே 6 தொகுதிகளை எனக்கு தந்து ஆய்வு செய்ய சொன்னார்கள். இந்த தொகுதிகளை எதிர்பார்க்கிற பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் முதல்ல இந்த 27 தொகுதிகளை படித்து அதில் ஒரு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்ற பிறகுதான் அரசியலையும் பொது வாழ்க்கையிலையும் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாலும் தவறில்லை என்ற அளவுக்கான செய்திகள் இதில் இருக்கின்றன. இருக்கும் நிலை மாற்ற ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல் பிறர் குழைக்கும் எழுத்தாளர் கடனாம் என்று பாவேந்தர் சொன்னார். இருக்கின்ற நிலைமை அந்த ஸ்டேட்டஸ் கோ அதை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சி மனப்பான்மையை உருவாக்குவதுதான் பிறர் குழைக்கும் எழுத்தாளர் கடனாம் என்று சொன்னார். ஒரு இதழியலாளராக பெரியார் என்ன செய்திருக்கின்றார்? அந்த குறுகிய எல்லைக்குள் வைத்து ஆய்வு செய்தால் நான் எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள் முடித்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. பெரியாரை சமுதாய சீர்திருத்தவாதியாக, சமுதாய போராளியாக பார்த்தோம். ஆனால் அவர் ஒரு நேர்மையுள்ள இதழாளராக, ஒரு எழுத்தாளராக எவ்வளவு கூர்மையாக, நேர்மையாக, நயத்தக்க நாகரிகத்தோடு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது இதை இவ்வளவு காலம் மறைத்து வைத்திருக்கிறார்களே என்று கோபம் வருகின்றது. பொது உடைமை கருத்து சார்ந்து பெரியார் எவ்வளவு இயங்கியிருக்கின்றார், சமதர்மத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கின்றார் என்பதை சொன்னார்கள். தொடங்கும் பொழுது ஒரு காங்கிரஸ்காரராக தொடங்கி கதர் சட்டைக்காக பிரச்சாரம் செய்து கதருடைய நிறம் தெரிந்து கொண்ட பிறகு அவர் சுயமரியாதைக்காரராகி சமதர்மத்தை சொல்லி பிறகு இறுதி காலகட்டங்களிலே வரும் பொழுது அவர் தீர்வுக்காக எதை முன்வைக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது 36 38 வரை உள்ள காலகட்டங்கள் எனக்கு தந்திருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த 27 தொகுதிகளிலும் பெரிய சிக்கல் அதை மதிப்பிடுவதில் ஏற்பட்டிருக்கார். இந்த ஆண்டிலே இந்த கொள்கையில் இருந்தார், அந்த கட்சியோடு கூட்டணி வந்த பிறகு இப்படி மாற்றிக்கொண்டார், குஜராத்திலே நடப்பது வெளிமாநில பிரச்சனை என்று சொன்ன ஒரு காலகட்டம், பிறகு இந்த மதவாதிகள் எல்லாம் மோசமானவர்கள் என்று விலகிய ஒரு காலகட்டம் என்று பழுத்த பெரும் தலைவர்களை எடை போடுவது போன்ற ஒரு சிக்கல் பெரியாரை எடை போடுவதிலே இல்லை. தன்னுடைய மனசாட்சிப்படி எது சரி, தன் அறிவுக்கு எது பொருந்துமோ அதை மிக துணிவாக வெளிப்படுத்திக் கொள்வதிலே பெரியார் மனங்களில் இடம் பெறுகின்றார். அந்த வகையிலே தீண்டாமை ஒழிய ஒரே வழி இஸ்லாம் தான் என்று அவர் சொன்ன செய்தி பரவி இருக்கின்றது. ஆனால் தீண்டாமை ஒழிவதற்காக மட்டும் அதை சொல்லாமல் தேச விடுதலைக்கும் அதுதான் வழி என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். இது 1936ஆம் ஆண்டு குடியரசுடைய முதல் தொகுதியிலே பக்கம் 48 முதல் 54 வரை உள்ள கட்டுரைகளில் விரிவாக இருக்கின்றது. நான் இங்கே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை விரிவாக சொல்வதற்கு முதலில் நேரம் அனுமதிக்கவில்லை. அடுத்தது அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதை விட அதை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்கின்றார். இந்திய தேசம் விடுதலை அடைவதற்கு ஒரே வழி இஸ்லாம் தான் என்று சொல்கின்றார். அதற்கு என்ன வழி என்று சொல்லும் பொழுது 35 கோடி இந்திய மக்கள் தொகையிலே 9 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 7 கோடி தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த 9ம் 7ம் சேர்ந்து 16 கோடியாக மாறிவிட்டால் இங்கே வெள்ளையர் ஆட்சி மட்டுமல்ல, அவர்கள் விருப்பத்திற்கு எதிரான எந்த ஒரு ஆட்சியுமே இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக கூர்மையாக ஓரிடத்தில் அல்ல, இந்த 6 தொகுதியில் ஏதோ ஒரு கூட்டத்தில் முஸ்லிம்கள் நிறைந்திருந்த கூட்டத்திலே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் என்று சொல்லிவிட முடியாது. அது ஊடும் பாவமாக அவர் எழுத்துக்களில் இணைந்தே வருகின்றது. கடைசி வரை அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். சமூக விடுதலைக்கு ஒரே வழி, நீ ஒரு மத வேஷம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் மத வேஷம் போட்டுக்கொள். திருவாரூரிலே அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள், எந்த மதமும் கூடாது என்று சொல்லிவிட்டு இஸ்லாம் மதத்திற்கு போக சொல்லிருக்கலே என்றால், நான்
இந்து மதத்தின் மோட்சத்தை விட இஸ்லாத்தின் மோட்சம் உயர்வானது என்ற கருத்தில் சொல்லவில்லை. 10 மணிக்கு சேர்ந்தால் 10:30 உன்னுடைய ஜாதி போய்விடும் என்று சொன்னார். நாங்கள் அதை மாற்றி சொல்லுவோம், 10 மணிக்கு சேர்ந்தா 10:30 இல்ல 10க்கே போய்விடும் என்பது எங்களுடைய கருத்து. 10ம் பறந்து போய்விடும். இப்படி சொல்லிவிட்டு அந்த மார்க்கத்தை மிக சரியாக எடை போட்டுவிட்டு முஸ்லிம்களை மிக சரியாக எடை போடுகிறார். சீர்திருத்த முஸ்லிம்கள், தேசிய முஸ்லிம்கள் 2 பேரும் கொண்டு வரார். இவர்கள் வயிற்று பசியால் வாடக்கூடிய அறிஞர்கள். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்பது போல இந்த சீர்திருத்த முஸ்லிம்களுக்கு 6 பறந்து விட்டது, தேசிய முஸ்லிம்களுக்கு 8 பறந்து விட்டது. ஆகவே இவர்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாத்தில் திரள் திரளாக சென்று நுழையுங்கள் என்று அவர் வலியுறுத்தி வருகின்ற செய்திகளை 36ஆம் ஆண்டு பல கட்டுரைகளிலே அதை அவர் குறிப்பிட்டு, நான் புத்தகம் எடுத்து வரல, படித்து காண்பித்தால் அது நேரம் போய்விடும். ஆகவே இதை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். இது சமுதாய விடுதலைக்காக அவர் ஏற்றுக்கொண்ட பரிந்துரைக்கின்ற ஒரு கொள்கையாக இருக்கின்றது. அடுத்து மொழி கொள்கை. இன்னைக்கு செம்மொழி மாநாடெல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம். அவர் கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற மத இலக்கியங்களை மட்டும்தான் எதிர்த்தாரா அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே மூட நம்பிக்கையை சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் உட்பட, மணிமேகலை உட்பட மூடத்தனங்களை முரசறைகின்ற எல்லா இலக்கியங்களும் எதிர்க்கின்ற போக்கு உடையவராக பெரியார் இருக்கும் பொழுது மறைமலை அடிகளார் அவருடைய மன்னிப்பு கடிதத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள். மறைமலை அடிகளார் போன்றவருடைய உழைப்பின் காரணமாகத்தான் நான் கூட இங்கே தமிழ் பற்றோடு இருக்கின்றேன் என்ற அளவுக்கு அவர் பச்சையப்பன் கல்லூரியிலே நடந்த ஒரு விழாவிலே நன்றியோடு நினைவு கூறுகின்றார். அதே நேரத்திலே மொழி பற்றி சொல்ல வரும் பொழுது மொழியை மதத்திலிருந்து பிரிக்க வேண்டும். மதத்தின் மேலாண்மை மொழியிலே வந்தால் அந்த மொழி வளராது. சிவனுடைய டமாரத்தில் இருந்து பிறந்தது தமிழ் என்கிறாய், அவருடைய மொழியில சொல்ல போனா டமாரத்தில் இருந்து தமிழ் பிறந்திருந்தால் அதை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் படிப்பதே மகா பாவமாயிற்று. சிவன் பார்வதியோடு பேசிய மொழி என்பதனாலேயோ அவருடைய டமாரத்தில் இருந்து பிறந்த மொழி என்பதனாலேயோ தமிழுக்கு மேன்மை வந்து விடாது என்று சொல்லி சீர்திருத்த எழுத்தை எழுதியவர் எழுத்து சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தார். இது மொழி கொள்கை தொடர்பாக நான் சுருக்கமாக சொல்லி விடுகின்றேன். மொழி மதத்திலிருந்தும் மூட நம்பிக்கைகளிலிருந்தும் பிரிக்கப்பட வேண்டும். ஒரு சைவ மேலாண்மை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழில் வந்த பொழுது அதிலே தொய்வு வந்து விட்டதை, அது பிற்காலத்தில் வந்த விடுதலை போராட்டங்களை கூட பாதித்ததை ஆழ்ந்து நோக்கினால் அறிய முடியும். ஆகவே மொழிக்கு மதத்தின் மேலாண்மை, எந்த மதத்தின் மேலாண்மையும் வந்துவிடக் கூடாது என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார்.